ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிறிஸ்மஸ் வருது. கிறிஸ்மஸ்னாலே கேக்கு தான் ஃபேமஸ். நம்ம இன்றைக்கி ப்ளம் கேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். ப்ளம் கேக்கு செய்யறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம். முந்திரி, பாதாம், திராட்சை, கருந்திராட்சை, டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறமா செரி. இது எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பு சர்க்கரை, 3 முட்டை, ஒரு கப்பு மைதா, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். மைதா மாவு ஒரு கப்பை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப் பெரிய கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்தீங்கன்னா அரை கப்புலேருந்து 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை எடுத்துக்கிட்டா போதும். உங்களுக்கு ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை கேரமல் பண்ணோம். அதுக்கு வெறும் கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இது பவுடர் பண்ண சர்க்கரையில் நார்மல் சர்க்கரையை சேர்த்துட்டு இதை கேரமல் பண்ணிக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. சர்க்கரை கலர் மாறும். கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு 1/4லேருந்து அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. கேரமல் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ பாதாம், முந்திரி, திராட்சை இதெல்லாம் சேர்க்குறீங்கன்னு பார்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு 1/4 டம்ளர்லேருந்து அரை டம்ளர் அளவுக்கு நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் தண்ணியும் சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ சர்க்கரை இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்தது எல்லாமே இப்போ சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பேரிச்சம்பழம் இருந்தாலும் சின்ன சின்னதாக பேரிச்சம்பழத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விடுங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு ட்ரை ஆகிட்டு இருக்கோம். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அது ஆடுறதுக்குள்ளே நம்ம வேற ஒன்று ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த கப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் மைதா மாவை. அதுக்கு நான் ஒரு 3 முட்டை அளவுக்கு சேர்க்குறேன். முட்டையை சேர்க்குறப்ப அது நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டைத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஏலக்காய் பொடிக்கு பதிலாக கொஞ்சமாக சுக்கு பொடியும் சேர்க்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரையை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன கப்பால் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரையை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அடிக்க போகிறோம். இப்போ பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா நுரைச்சி வந்திருக்கும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸி ஜாரில் இதை அடித்து எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் 250 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பாதி பட்டரும் பாதி எண்ணெயும் கூட சேர்த்துக்கலாம். பட்டரை கடாயில் ரொம்ப நேரம் வைக்க தேவையில்ல. பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருந்ததை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் இப்போ சேர்த்துக்கலாம்.
பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம மைதா மாவை நல்லா ஜலிச்சு வச்சிருக்கோம், ஒரு கப் அளவுக்கு. அதை இப்போ நம்ம சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வீடு கட்டிட்டு இருக்காங்க, அதோடைய சவுண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம பட்டரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் கரெக்டான அளவு சொல்கிறேன். ஒரு கப் அளவுக்கு நீங்கள் மைதா மாவு எடுத்தீங்கன்னா அதுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்தாலே போதும். உங்களுக்கு ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஸ்வீட் ஓகேன்னா நீங்கள் விட்டுடுங்க, இல்லைன்னா 1/4 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம திராட்சை, முந்திரி, பாதாம் இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். செர்ரி, அதுக்கப்புறமா டூட்டி ஃப்ரூட்டி இது எல்லாமே நம்ம கலந்து வச்சுருந்தோம், அதை இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. உங்கள் அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி முந்திரி, திராட்சை, பாதாம் இது எல்லாமே நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் மட்டும் சர்க்கரையை நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்குறோம், செர்ரி சேர்க்குறோம், இதெல்லாமே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் சர்க்கரையை மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பார்த்துட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா மட்டும் சர்க்கரையை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கேக் செய்கிற பவுல் இருக்கிறதால நான் இதில் ஊற்றி ரெடி பண்ண போகிறேன். உங்ககிட்ட வீட்டில் என்ன இருக்கோ அந்த மாதிரி பாத்திரம் பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா பட்டர் தடவிக்கோங்க. பட்டர் நல்லா தடவிட்டு அதுக்கு மேலே நம்ம பட்டர் ஷீட்டை போட போகிறோம். பட்டர் ஷீட்டையும் போட்டுட்டு அதுலேயும் நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்படி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஊற்றுறப்போ அது வேக வச்சு எடுக்கிறப்ப உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படி உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் அந்த பாத்திரத்தில் நல்லா பட்டரை நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் வேகத்துக்கு வைங்க. இப்போ சும்மா டிசைனுக்காக நான் முந்திரி, அதுக்கப்புறமா பாதாம், திராட்சை இது 3ஐயும் எடுத்து வச்சுருந்தேன் கொஞ்சமாக. அதை இப்போ டிசைன் மாதிரி பண்ணுறேன். இது வேணும்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். என்கிட்ட மைக்ரோவன் இல்லை, நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நல்லா அகண்ட பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா அகண்டு இருக்கணும் பாத்திரம். அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பை தட்டை போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அந்த உப்பை ஹீட் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிசைனுக்கு முந்திரி, திராட்சை, பாதாம், டூட்டி ஃப்ரூட்டி எது இருக்கோ அது மேலே டிசைனுக்காக கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ரெடி பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதையும் நீங்கள் விட்டுடலாம். 10 நிமிஷம் தட்டை போட்டு உப்பை ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சுட்டு இந்த உப்புக்கு மேலே ஒரு தட்டு வைங்க. அந்த தட்டுக்கு மேலே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த பவுலை தூக்கி அது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு இதையும் நம்ம மூடிடணும். வெளியில் ஆவி வெளியில் வராத அளவுக்கு கரெக்டாக நீங்கள் அதை மூடிடுங்க. உள்ளேயும் ஒரு தட்டை போட்டு மூடிட்டு மேலேயும் ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. ஆவி வெளியில் வராத அளவுக்கு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. இது நல்லா கவர் பண்ணதுக்கப்புறமா 3/4 மணி நேரத்துக்கு அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு 3/4 மணி நேரத்துக்கு இதை ஓப்பன் பண்ணாதீங்க. 3/4 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்றத. ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் கேக் வெந்துடுச்சான்றத பார்க்கலாம். இது வெந்துடுச்சா எப்படி பார்க்கறதுனா, ஒரு ஸ்டிக்கு மாதிரி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதில் குத்தி பாருங்கள். குத்தி பார்த்துட்டு அதை எடுத்திங்கன்னா அதில் உங்களுக்கு ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக்கு வெந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஸ்டிக்கில் எதுவுமே ஒட்டவே இல்லை. இப்போ கேக்கு வெந்து ரெடி ஆயிடுச்சு. 3/4 மணி நேரம் எடுத்துக்கோங்க. 3/4 மணி நேரம் வரைக்கும் அதை திறக்காதீங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுருங்க, ஹையும் வைக்காதீங்க.
உள்ளே தீஞ்சிரும். அதுக்காக சிம்லேயே வச்சுருங்க. இப்போ ஒரு தட்டு எடுத்து அந்த தட்டில் நீங்கள் அந்த கேக்கை இப்படி தட்டினீங்கனாலே மேலே இருக்க பட்டர் ஷீட்டை எடுக்கிறப்ப ரொம்பவே ஈஸியாக வந்துடும். ஆற விட்டுட்டு இதை பண்ணிக்கோங்க. இப்போ ஆறுனதுக்கப்புறமா நம்ம தட்டினோடனே எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள். இப்போ ரொம்பவே ஈஸியான முறையில் நம்ம ப்ளம் கேக்கை வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றத நீங்களே பாருங்கள். இப்போ கேக்கை தொட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். குட்டீஸுங்களும் வீட்டில் லீவில் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ்க்கு கேக்கு செஞ்சு கொடுத்து அவங்க என்ஜாய் பண்ண வைங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, உங்களை ரொம்பவே பாராட்டுவாங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரியை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.